नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। श्रीगुरुचरणद्वन्द्वं वन्दे अहम् अतिददुस्सहद्वन्द्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निहतनिखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पथस्यार्थं शुद्ध्यतिहीनान्तरात्मा कृष्णपदाम्भोजभक्तिमृते वसनमिव क्षारोध्यैर्भक्त्या प्रक्षाल्यते चेतः मायाहस्तेर्वयित्वा भरणकृतिकृते मोहमूलोद्भवं मां मातः कृष्णभिधाने चिरसमय उदासीनभावं गदासि कारुण्यैकाधिवासे सकृदभिवदनं नेक्ष्यसे त्वं मदीयं तत्सर्वज्ञन कर्तुं प्रभवति भवति किं नु मूलस्य शान्तिम् उदासीनस्तब्धः सदद अगुणः सङ्गरहितः भवांस्तादकातः परमिह भवेज्जीवनगतिः अकस्मात् अस्माग् यदि न कुरुते स्नेहमततः वसस्व स्वीयान्तर्विमलझठरे अस्मिन् पुनरपि जन्माद्यस्य यथोऽन्वयादिततरश्च अर्थेषु अविज्ञस्वराड् तेने ब्रह्महृताय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तगुहं सत्यं परं धीमहि सान्द्रानन्तावबोधात्महमनुपमितं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निहमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावद्भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानां श्रीहरिं परमानन्तम् उपदेष्टारमीश्वरं व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहं नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं तत्पुत्रपराशरं च व्यासं सुगं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्र अथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यम् अथास्य पद्मपादं च अस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारम् अन्यान् अस्मद्गुरून् सन्ततं मानतोऽस्मि। सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा कृष्णा गुरुवायूरप्पा. குருவாயூரப்பனே கதி, குருவாயூர் க்ஷேத்திரமே கதின்னு வாழ்ந்த அநேக மகாத்மாக்களுடைய சரித்திரத்தை ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். அதுல நேற்றைய தினம் கலியுக கஜேந்திரன் குருவாயூர் கேசவன்கிற பரம பாகவதோத்தமனான யானையுடைய சரித்திரத்தை நேற்றைய தினம் பார்த்தோம். அதுல இன்றைய தினம் பக்த மகாகவி பூந்தானம் அப்படிங்கிற மகாத்மாவுடைய சரித்திரத்தை பார்க்க போறோம். பூந்தானத்துக்கு சம்ஸ்கிருதம் அவ்வளவா வராது. ஆனால் மாதృபாஷையான மலையாளத்துல நிறைய கிரந்தங்களை ஏற்றியிருக்கார். ஓரொரு கிரந்தத்தையும் பூர்த்தி பண்ணி அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு போய் குருவாயூரப்பனுடைய சரணத்துல கொண்டு வச்சு, கிருஷ்ணா இது உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுது பாருங்க. அதற்காகத்தான் நிறைய கிரந்தங்களை எழுதுறார் அவர். பூந்தானமும் நாராயண பட்டத்திரியும் சமகாலத்துல வாழ்ந்த ரெண்டு மகாத்மாக்கள். இவாளுடைய காலம், பூந்தானத்துடைய காலம் அப்படின்னு பார்த்தோமானால் 1547 1640 வரையா பூந்தானத்துடைய காலம். பூந்தானம் தனக்கு பிராணோபாசன கிரந்தமாக வச்சிருக்கிறது ஸ்ரீமத் பாகவதம். பிராணோபாசன ஜப மந்திரமாக வச்சிருக்கிறது துவாதசாட்சரம். எப்பவுமே சொல்றதுதான், எப்படி அஷ்டாட்சரம் அப்படிங்கிறது பத்ரிநாத்துக்கே உரியதோ, அதாவது பத்ரிநாத் க்ஷேத்திரம் தான் அதற்கு ரொம்ப முக்கியம். அப்ப நாம ஜபிக்கப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி துவாதசாட்சரத்துக்குன்னு ஒரு ஆலயத்தை சொல்லணுமானால் அது குருவாயூர் தான்.
இன்னைக்கும் கொடிமரம் சொர்ண கொடிமரத்தை தாண்டி குருவாயூரப்பனை பார்க்குற பிரதம துவாரத்துல நீங்க நுழைஞ்சலானால் ஸ்வர்ணத்தினால துவாதசாட்சரத்தை எழுதி வச்சிருப்பா. நீங்க அதை கடந்துதான் போயாகணும். என்ன அர்த்தம்னா துவாதசாட்சரம் ஜபிச்சாதான் கிருஷ்ண தரிசனம் உண்டுன்னு அர்த்தம் குருவாயூர் சம்பிரதாயத்துல. அதுதான் பூந்தானத்தோடைய பிராணனான மந்திரம். இதுல பூந்தானத்தோடைய சரித்திரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், கவனமா கேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வேற எங்கேயாவது பூந்தானத்தோடைய சரித்திரத்தை கேட்டிருக்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்கா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பூந்தானம் ஏதோ குருவாயூரப்பனுடைய ஹிருதயத்துக்கு கொஞ்சம் நெருக்கமான பக்தர் போலவும் பட்டத்ரி அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது போலதான் எல்லாரும் பூந்தானத்தோடைய சரித்திரத்தை சொல்றா. மேலோட்டமாக நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஆனால் ஒரு நாளும் அப்படி இல்லை. வசதி மட்டம் அப்படிங்கிறதெல்லாம் மனுஷ புத்தி. பூந்தானம் நாராயண பட்டத்ரிங்கிற 2 பேரும் குருவாயூரப்பனுக்கு ஒண்ணுதான். ஏன்னா 2 பேரும் மலமலையான பக்தர்கள். அதுல ஒருத்தர் தாழ்த்தி ஒருத்தர் உசத்தின்னு குருவாயூரப்பனுடைய ஹிருதயம் பார்த்துடாது. ஏன்னா பார்க்கறதுக்கு விஷயமே இல்லை. 2 பேரும் மகாத்மாக்கள். பின்ன ஏன் நிகழ்வுகள் இந்த பூந்தானத்தோடைய சரித்திரத்துல சில நிகழ்வுகள் அப்படி வரும். அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, 2 மகாத்மா ஒரே இடத்துல சமகாலத்துல வாழ்ந்தார்களே. ஆனால் அந்த 2 மகாத்மாக்கள்ல ஏதோ ஒரு மகாத்மா தன்னை தாழ்த்திந்து மற்றொரு மகாத்மாவை உலக ஜனங்கள் முன்னாடி உயர்த்தி காண்பிப்பா. இது கிருஷ்ணதாசர்களுக்கே புரியும், ஹரிதாசர்கள் பாகவதாலுக்குத்தான் புரியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமானால், குளத்துல குளிச்சுட்டு இருக்கா ஸ்திரீகள். சிறிய வயசு பையனாக வஸ்திரம் கூட இல்லாம சுகபிரம ரிஷி கடந்து போறார். நிஷ்கவலையா குளிச்சுட்டு இருக்கா. அப்படி கடந்து போன தன்னுடைய புத்திரனான சுகபிரம ரிஷியை கூட்டுண்டு வியாசாச்சாரியால் வயசானவர் போறா. பக்கத்துல குளிச்சுட்டு இருக்கிற ஸ்திரீகள் கையை வச்சு மறைச்சுக்கிறா. இப்ப என்ன காரணம்னா, சுகாச்சாரியாளுக்கு ஞானம் பூர்ணமா கிடைச்சுடுத்து, வியாசாச்சாரியாளுக்கு ஒரு படி கொஞ்சம் கம்மி, இன்னும் பூர்ணம் ஆகலை அப்படின்னு தானே நினைக்கணும். இதை பார்த்தா அப்படிதானே தெரியுது. அது அப்படி இல்லை. சுகாச்சாரியாளுடைய பெருமையை உலக ஜனங்களுக்கு வியாசாச்சாரியால் காட்டுறதுக்காக இப்படி ஒரு லீலையை பண்ணார். யாரு வியாசாச்சாரியால்னு கொஞ்சம் பார்க்கணும். வேதத்தை நமக்கு ரச்சனை பண்ணி கொடுத்தவர், பிரம்மசூத்திரத்தை நமக்கு கொடுத்தவர், ஹிந்து மதத்துக்கே ஆணிவேரா இருக்கிறவர், 18 புராணங்களையும் நமக்கு கொடுத்தவர். இன்னைக்கு கிருஷ்ண கதை அப்படின்னு கேட்டோமானால் அதுக்கு மூலம் பாகவதம் தானே. சுவானுபவ கிரந்தமாக பாகவதத்தையே நமக்கு கொடுத்தது அவர் தான். என்னதான் வியாசர் அப்பா சுகர் புத்திரன் இருந்தா கூட புத்திர பித்ரு சம்பந்தம் இல்லை, அங்க குரு சிஷ்ய சம்பந்தம் தான். வியாசாச்சாரியால் தன் சிஷ்யர் சுகாச்சாரியாளுக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசம் பண்றார். அதனால குரு சிஷ்ய சம்பந்தம் தான். தன்னுடைய சிஷ்யனான பரம பாகவதோத்தமனான பிரம்மனிஷ்டனான சுகாச்சாரியாளுடைய பெருமையை உலக ஜனங்களுக்கு காட்டுறதுக்கு வியாசாச்சாரியால் பண்ற லீலை இது. வியாசாய விஷ்ணு ரூபாயன்னு சொல்றோம். சாட்சாத் பகவான் வேற இல்லை, வியாசர் வேலை இல்லைன்னாக்கும் பெரியவா காட்டியிருக்கா. அப்போ இந்த நிகழ்வை மேலோட்டமா பார்த்துட்டு சுகாச்சாரியாளுக்கு நிறைய ஞானம் இருக்கு, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு வியாசாச்சாரியாளுக்குன்னு நினைச்சிடக்கூடாது. அது மாதிரி இங்க பூந்தானத்தோடைய சரித்திரத்தை பார்க்கும்போது பூந்தானம் தான் கிருஷ்ணன் குருவாயூரப்பனுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டவர் மாதிரியும், பட்டத்ரி கொஞ்சம் சுமார் தாங்கிற மாதிரியும் நினைச்சிடக்கூடாது. பாகவதாலோடைய அபச்சாரம் ஜென்மால என்ன பரிகாரம் பண்ணாலும் போகாது. கவனமா கேட்கணும், கவனமா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப சரித்திரத்துக்குள்ள போவோம். பூந்தானத்தோடைய ஒரு நாள் ஜீவிதம், நித்திய ஜீவிதம் எப்படி இருக்குன்னா, பூந்தானம் ஏழை கிடையாது, ரொம்ப தனவான் தான். அந்த தனத்தை தான் யூஸ் பண்ணிக்க மாட்டார். ஏதோ ஒரு வேலை ஆகாரம் கட்டுறதுக்கு ஏதோ ஒரு வஸ்திரம் மட்டும் சந்தோஷப்பட்டுப்பார். ஆனா பெரிய ஆகம், ஆத்துல நிறைய பேர் வேலை செய்யறா. அப்படி இருக்கிற ஆத்துல தான் அவர் தங்கியிருக்கார். இன்னைக்கு கூட பூந்தானத்தோடைய கிரகத்துக்கு போகணும். குருவாயூர் போகும்போதெல்லாம் ஒரு 25-30 கிலோமீட்டர் பூந்தானத்துடைய ஆத்துக்கு போயிட்டு வாங்கோ. அந்த அந்தரிக்ஷமே உங்களை பகவன் நாம ஜபம் பண்ண வைக்கும். பூந்தானம் வீடு இருக்கிற அந்தரிக்ஷமே, அந்த சூழ்நிலையே உங்க கவனத்தை உள்ள திருப்பி ஸ்வரூப ஞானத்தை கிளப்பி விட்டுடும். அதுவா நிறைய ஜபம் பண்ணணும்னு தோணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு தோணும், கண்களை மூடி கிருஷ்ண தியானம் பண்ணணும்னு தோணும். குருவாயூர் சன்னதியில எத்தகைய கிருஷ்ண சாநித்தியத்தை ஃபீல் பண்ணேலோ கொஞ்சம் கூட கம்மி இல்லாம பூந்தானத்தோடைய ஆத்துல ஃபீல் பண்ணுவேன். அப்பேற்பட்ட மகாத்மா வாழ்ந்த இடம் இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைக்கிறது. அதனால அது அவசியம் பிரயோஜனப்படுத்திக்கோங்க. குருவாயூர்ல இருந்து இன்னைக்கெல்லாம் இருந்தா ஒரு 40 கிலோமீட்டர். அப்போ இவருடைய பூந்தானத்தோடைய நித்திய ஜீவிதம் எப்படி இருக்குன்னா, காத்தால ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்திருவார். 4 மணிக்குள்ள ஸ்நான சந்தியாங்கள்லாம் முடிச்சுட்டு
கொல்லப்புறம் போயிடுவார். வீட்டோடைய கொல்லப்புறத்துல காடு மாதிரி இருக்கும். மிகச்சரியாக கட்டமைக்கப்பட்ட தோட்டம் மாதிரி இருக்காது. நிறைய காடு பிடிச்சு கிடக்கும், அன்றும் இன்றும். அதுதான் ஒரு ஆச்சரியம். அப்படி அந்த தோட்டத்து அந்த காட்டுக்குள்ள கொல்லப்புறத்துக்குள்ள போய் ஒரு மரத்து கீழே உட்காந்துட்டு பாகவதத்தை பிரிச்சுட்டு உட்காந்துருவார். நிறைய மணி நேரம் பாகவத பாராயணம் பண்ணுவார். அப்புறம் புத்தகத்தை மூடி வச்சுட்டு துவாதசாட்சரம் ஜபம் பண்ணுவார். அப்புறம் கிருஷ்ண தியானம் பண்ணுவார். மறுபடியும் பாகவத பாராயணம் பண்ணுவார். இதுதான் பூந்தானத்தோடைய நித்திய ஜீவிதம். இப்படியே இருந்துட்டு இருக்கார். தகுந்த சமயத்துல பூந்தானத்துக்கு விவாகம் ஆச்சு. விவாகமாகி உத்தமமான முறையில கிரகஸ்த தர்மத்துல இருந்துட்டு வரார். இதுல பூந்தானத்தோடைய தர்மபத்னி ரொம்ப பாக்யவதி. அவ என்ன ஆசைப்பட்டா அப்படின்னா, எனக்கு கிருஷ்ண பக்தி இல்லை வருமானு தெரியல, ஆனா ஒரு கிருஷ்ணதாசருக்கு நான் பாரியாவாக மனைவியாக போயிட்டேனானால், அவருடைய சரணத்துக்கே கைங்கரியம் பண்ணிட்டு ஜீவிச்சு இருந்தேனானால் எனக்கு கூட சமயத்தை கிருஷ்ண பக்தி வந்து ஞானம் பிரகாசமாகி கிருஷ்ண சரணத்தை அடைஞ்சிருவேன், சம்சாரத்திலேருந்து வெளில வந்துடுவேன் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த பாக்யவதி. கல்யாணம்னு ஒன்று இருந்தா அது கிருஷ்ணதாசருக்குத்தான் நான் மனைவி ஆவேன் அப்படின்னு இருந்தா, அவளுடைய ஆசையை குருவாயூரப்பன் பூர்த்தி பண்ணி வச்சார். பூந்தானம் கிடைச்சார். அப்பேற்பட்ட பாக்யவதி அந்த தர்மபத்தன். இந்த காலத்துல இது மாதிரியான பெண்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை, டோட்டலா இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அது மாதிரி இருக்கா. ஊத்துக்காடு சன்னதியில நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் ஒரு பெண் வந்தா. பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஹைஃபையான லைஃப் வாழ்றான்னு தெரியுது. ரொம்ப கோட்டீஸ்வரா, நிறைய பணம் இருக்குன்னு தெரியுது. அந்த பொண்ணே என்கிட்ட சொன்னா, சுவாமி எனக்கு இந்தியா பைசால ஒரு 3 லட்சம் ரூபா போல வருமானம் வருதுங்கிறா. வருஷத்துக்கு இல்லை, மாசத்துக்கு வருதுங்கிறா. அவ ரொம்ப வினயமா இருந்தா அந்த பொண்ணு. ஆனா ஹைஃபையா தான், மாடர்னா தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தா. அவ சொன்னா, சுவாமி எனக்கு கல்யாணம் ஆனோன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னா. அதுக்கு என்னம்மா, நான் கிருஷ்ணன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லபடியா ஆகுமான்னு. அப்படி இல்லை அப்படின்னு தயங்கி நின்னா. ஏமா என்னமோ சொல்ல வரையில, என்ன எதுவானாலும் சொல்லுங்கோமா, நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு விக்னம் இல்லாத ஆத்துக்கார் கிடைக்கணும் அப்படிங்கிறான். ஸ்டன் ஆயிட்டேன். எந்த காலத்துல என்ன வார்த்தையை கேட்குறா. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு அது மாதிரியே அமையுமான்னு கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். அது மாதிரியே அமைஞ்சதுன்னு வைங்கோ. அப்போ இந்த தர்மபத்தினுடைய ஆசையை பாருங்க. இந்த ஆசைப்படணும் பெண்கள் போட்டோம். கல்யாணம் ஆன பிறகு கூட பூந்தானத்தோடைய நித்திய ஜீவிதத்துல எந்த மாற்றமும் வரல. அவர் மாத்துக்கு காத்தால 4 மணிக்கு போயிட்டாருன்னா மாத்தியானிய பரியந்தம் ஜபம் பாராயணம்னே இருப்பார். மாத்தியானம் 12 மணிக்கு வருவார். வந்தா தர்மபத்தினி ஏதாவது சமைச்சு வச்சிருப்பா. அதை சாலிகிராமத்துக்கு நிவேத்தியம் பண்ணிட்டு தானும் ஒரு உருண்டை எடுத்துட்டு போய் ஒரு 3 மணி வரையா சித்த படுத்துப்பார். 3 மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் கொல்லை பக்கம் போயிட்டாருன்னா 6 மணிக்கு தான் வருவார். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ரெஸ்ட், மறுபடியும் இரவு பூரா கிருஷ்ண தியானத்துல இருப்பார். இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருந்தார். இதுதான் பூந்தானத்தோடைய நித்திய ஜீவிதம். இப்படி அல்லவா இருக்கணும் நித்திய வாழ்க்கை. நாயா பேயா எங்கெங்கேயோ ஓடுறோமே, இப்படி இருக்கணும் இல்லையா? இதை கேட்டாலே எனக்கு கூட இப்படி லைஃப் அமையாதா அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா? கேட்கறதே பாக்கியம், அமையிறது அப்புறம் இருக்கட்டும். இப்படி இருந்துன்னு இருந்தார். விவாகமாகி பல காலமாகியும் இந்த தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அந்த சோகம் பூந்தானத்துக்கும் உண்டு, பூந்தானத்தோடைய தர்மபத்தினிக்கு உண்டு. இருக்காதா என்ன? நியாயமான துக்கம். கொல்லப்புறத்துல ஏகாந்தமா துவாதசாட்சரம் ஜபம் பண்ணிட்டு பூந்தானம் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்பப்ப கண்ணை கசக்கி பாரான். ஏன்னா எனக்கு என் வம்சத்துக்கு ஒரு குழந்தை இல்லையே, என் வம்சத்துக்கு ஒரு புத்திரன் இல்லையே அப்படின்னு சித்த கண்ணை கசக்கி பாரான். அந்த தர்மபத்தினி அவாத்து சாலிகிராம பூஜை ரூம்ல இருக்கிற சாலிகிராமத்துக்கிட்ட அப்பப்ப பிரார்த்தனை பண்ணிப்பான். இப்படியே இருந்தது. ஒரு நாள் பூந்தானத்தோடைய தர்மபத்னி கர்ப்பவதி ஆனாள். கர்ப்பவதி ஆயிட்டாங்கிற செய்தி பூந்தானம் கேட்டு சந்தோஷப்பட்டார். காலங்கள் ரொம்ப வேகமாக உருண்டோடின. 10 மாசம் ஆச்சு. ஒரு சுபயோக சுபதினத்துல அதிசுந்தரமான ரூபத்தோடு கூட ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாள். ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாள் அந்த பாக்யவதி. அதை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் பூந்தானம். குழந்தை பிறந்தாச்சு அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே பூந்தானம் ஓடி வந்து தன் குழந்தைய தூக்கி உச்சி முகர்ந்து கன்னத்துல முத்தமிட்டு மார்போட கட்டிக்கிறார். சந்தோஷப்படுறார். ஒரு புத்திரன் கிடைப்பானா நினைக்கும் பொழுது இப்படி ஒரு சுந்தரமான குழந்தை கிடைச்சிருத்து. கையில வச்சுன்னு குழந்தையோடைய அழகை ரசிக்கிறார். பிஞ்சு பிஞ்சான விரல்கள், சுருளான கேசங்கள், இப்பவே கை குழந்தை கழுக்குன்னு சிரிக்கிறது. சுந்தரமான ரூபம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதன் பிறகு 4 மேனையும் பொழுதொரு வண்ணமாக 11 மாசம் 12 மாசம் ஓடிடுத்து ஆச்சு. ஆயுஷ்ய ஹோமம் வந்துடுத்து. இன்னும் 1 வாரத்துல ஆயுஷ்ய ஹோமம் வந்துடுத்து. குழந்தையோடைய ஆயுஷ்ய ஹோமத்தை அத்தியாச்சரியமான ரீதியில, கம்பீரமான ரீதியில நடத்த ஆசைப்படுறார் பூந்தானம். நிறைய பந்துக்களை கூப்பிடுறார், நிறைய பாகவதால கூப்பிடுறார். நாமும் அப்படித்தானே. நம்ம ஆத்துல ஒரு கல்யாணம் கார்த்திகை அப்படின்னா
பாகவதால் வர வேண்டாமோ, ஹரிதாசர்கள் வர வேண்டாமோ, ஒருத்தரோ பல பேரோ அவளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெரியவாளாம் நமக்கு அதுதானே காட்டி கொடுத்துருக்கா. அப்படிதானே நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து 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 பழகி இருக்கோம். ஏதோ ஒரு ஆத்துல ஒரு விசேஷம்னா ஆத்துல பாகவதால கூப்பிட்டு அவளுக்கு பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சிரஸ்ல தெளிச்சுண்டு அந்த பாகவதாளுக்கு வயறார ஆகாரம் பண்ணி போட்டு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து கை நிறைய தட்சணை கொடுத்து அந்த பாகவதாள்கிட்டேந்து மந்திராட்சதையை வாங்கிப்போம், நம்ம சிரஸ்ல போட்டுப்போம். இந்த சம்பிரதாயம் அப்படிங்கிறது நம்ம பெரியவாளாம் நம்ம ஆத்துல நேத்தி வரையா பண்ணின்னு இருந்தது. நேத்தி வரையான்னு சொல்றேன், இப்பவும் உண்டு. நியூ ஜெனரேஷன் கூட பண்றாத. பாரத தேசம் பூரா இந்த சம்ஸ்காரம் இருக்கு. ஒரு ஆகம்னு ஒண்ணு இருந்தா ஹரிதாசர்கள் கிருஷ்ணதாசர்கள் வர வேண்டாமா? அதான ஆகம், இல்லைன்னா அது ஸ்மசானமாச்சே. அப்படித்தானே பெரியவாளாம் நம்ம பெரியவாளாம் பார்த்துருக்கா. இதெல்லாம் தெரியாதா என்ன பூந்தானத்துக்கு? சிறிய வயசுல இருந்தே பாகவதாலிடத்துல பெரிய நன்மதிப்பு உடையவர். பாகவதாலுக்கும் இந்த பூந்தானத்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சதா பாகவதமே கதின்னு இருக்கான், பகவன் நாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கான், அதனால ரொம்ப இஷ்டம். அதனால தன் ஆத்துல ஒரு உற்சவம்னா பாகவதால நிறைய கூப்பிடுறார். ஆச்சி கதிரவன் உதித்தது, ஆயுஷ்ய ஹோம திருநன்னாள் பிறந்தது, சூரியன் உதிச்சு அன்றைய காலை பொழுது அத்தியாச்சரியமான அந்தரிக்ஷத்தோட இருந்தது. அன்னைக்கு ஆயுஷ்ய ஹோமம். பூந்தானத்தோடைய வீடு எப்படி இருந்தது அப்படின்னா, வீட்டை சுத்தி பந்தல் போட்டிருக்கா, பந்தல்ல மாவள தோரணங்கள் கட்டியிருக்கா, விதவிதமான புஷ்பங்களை கொண்டு ரகரகமான ரீதியில அலங்காரம் பண்ணியிருக்கா. வரவாளுக்கெல்லாம் இளநீ உடைச்சு கொடுத்துட்டு இருக்கான் ஒருத்தன். அப்பதான் ஒரு சமயம் கூட நிறைய காய்கறிகள்லாம் இறங்குறது, மற்றொரு பக்கம் வாழை இலை சாப்பிடறதுக்கு இறங்குறது, மற்றொரு பக்கம் பழங்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கா, அதெல்லாம் இறங்குறது. இது சமயமா பார்த்து மேல கச்சேரி நாதஸ்வர வித்வான்கள்லாம் இறங்குறா. சரீர பந்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டா, பாகவதா வர ஆரம்பிக்கிறா. இப்படி இருக்கு அந்த காலை பொழுது, அந்தரிக்ஷம் இப்படி இருக்கு. ஆயுஷ ஹோமம் அன்னைக்கு பூந்தான வீடு இப்படி இருக்கு. அதுல சில 2 பேர் விளக்கு எண்ணெய் குறைய ஊத்திண்டே இருக்கா. ஆச்சு சரீர பந்துக்கள்லாம் வந்துட்டே இருக்கா. சரீர பந்துக்களை பூந்தானத்தோடைய தர்ம பத்னி வரவேற்கிறா. ஆத்ம பந்துக்களான பாகவதால பூந்தானமே வரவேற்கிறார். இல்லை வாங்க உள்ள வாங்க, அவசியம் உள்ள வரணும், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறார். பூந்தானம் பாகவதால வரவேற்றுட்டே இருக்கும்போது பக்கத்துல தானே தர்மபத்னி நிற்கிறா. அப்பப்ப சொல்லுவாரா, இந்த பாகவதரை தெரியுமோ, திருவனந்தபுரத்துலேருந்து வராரு, போன ராதா கல்யாணத்துக்கு வந்தாரு, ரசவடைனா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார், சித்த நீ பண்ணிவிடுங்கிறார். பத்னியோன்னு அவசியம் பண்றேங்க அப்படிங்கிறார். அடுத்த ஒரு பாகவதர் வரார், இவர் யார் தெரியுதோ இல்லையோ, பாலக்காட்லேருந்து வரார், கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்துக்கு வந்தாரு, இவருக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும், போன வாட்டி ரசிச்சு சாப்பிட்ட, சித்த நீ பண்ணிவிட அப்படிங்கிறார். சமைக்கிறதுக்கு 10 பேர் வந்திருக்கா. அதெல்லாம் சரீர பந்துக்கள் சாப்பிடறதுக்கு. பாகவதாலுக்கு தானே சமைச்சு விநியோகம் பண்ணுவாளா அந்த தர்மபத்னி. பண்ணி போடுறதுல ஒரு ஆசை. அப்படியாக்கும் இருக்கணும். அப்படி ஒரு பத்னி கிடைக்கிறது வரம் இல்லையா? யாரு எந்த நேரத்துல வரட்டும், வயறார சமைச்சு போடுறதுக்கு ஒரு தர்ம பத்னி, ஒரு வாழ்க்கை துணை வேண்டாமா? அழுத்துண்டு சலிச்சுண்டு என்ன உண்டோ பண்ணி போடும். விசேஷமா அலங்கார தலிகை பண்ணி நிவேத்தியம் பண்ணணும், வரவாளுக்கு கொடுக்கணும்னு இல்லை. ஏதோ தான் தயிர் சாதமோ மோர் சாதமோ என்ன சாப்பிட்றோமோ அதை சந்தோஷமா போட்டு வரவாளுக்கு கொடுக்கணும். பண்ணி போடுறதுல ஒரு சந்தோஷம். அப்பேற்பட்ட தர்மபத்னியாம் பூந்தானத்துக்கு. ஆச்சு சரீர பந்துக்கெல்லாம் உள்ள வந்துட்டே இருக்கா. அவெல்லாம் குளிக்கிறதுக்கு கிளம்புறதுக்கு ரெடியாகிறதுக்கு தனியா ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். இந்த பக்கம் ஆத்ம பந்துக்களான பாகவதாலாம் குளிச்சு ரெடியாகிறதுக்கு தனியா ஏற்பாடு பண்ணியிருக்கார். இப்படி இருக்கு. அது சமயமா வைதிகா 2 பேர் வந்துட்டான். வைதிகால வாங்க வாங்கன்னு வரவேற்று அவளுக்கு தேவையான அந்த குழந்தையோடைய ஆயுஷ் அபிவிருத்திக்காக தானே ஹோமம் பண்றா. அதுக்கு தானே வைதிகா வந்திருக்கா. எல்லாம் தானே எடுத்து கொடுக்குறாராம் பூந்தானம். வைதிகருக்கெல்லாம் தானே எடுத்து கொடுக்குறார். செங்கல் எடுத்து கொடுக்குறாரு, ஹோமம் கொண்ட கட்டத்துக்கு செங்கல் எடுத்து கொடுக்குறாரு, நெய் எடுத்து கொடுக்குறார், சுருக்கு சுருவங்கள் எடுத்து கொடுக்குறார், கூர்ச்சம் நானே போட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கூர்ச்சம் எடுத்து கொடுக்குறார், பஞ்சாங்கம் எடுத்து கொடுக்குறார், நெல் பொரி எடுத்து கொடுக்குறார், அரிசி மாவு எடுத்து கொடுக்குறார். வைதிகாலுக்கெல்லாம் தானே எடுத்து கொடுக்குறாராம். வைதிகா அதெல்லாம் எடுத்து வச்சு ஹோமங்கள் ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் பந்துக்கெல்லாம் குளிச்சு ரெடியாகி வந்துட்டு இருக்கா. அந்த பக்கம் பாகவதாலாம் குளிச்சு ரெடியாகி வந்துட்டு இருக்கா. குழந்தை எங்க அப்படின்னா, குழந்தைக்காகவும் ஆயுஷ ஹோமம், குழந்தை எங்கன்னா, ஆமா குழந்தை இப்ப கொஞ்சம் நேரத்துல கூப்பிட்டுருவா, ஹோமத்துல உட்காந்தாகணும், மொட்டை அடிப்பா, காது குத்துவா, நைன்னு அழுதுன்னு இருக்கும். செத்த நேரம் நிஷ்கவலையா அந்த குழந்தை தூங்குனிச்சானா தூக்க கலக்கம் இல்லாம இருக்குமேன்னு ரேலியில ஜன்னல் ஓரமா குழந்தைய படுக்க வச்சிருக்கா. பட்டு மெத்தையில படுக்க வச்சிருக்கா. பட்டு போர்வையினால போர்த்தி விட்டுருக்கா. வைதிகா கூப்பிடுறா, குழந்தைய எடுத்துன்னு வரலாமே அப்படிங்கிறா. குழந்தைய எடுத்துன்னு வரலாமாண்டி, சித்த குழந்தைய எடுத்துன்னு வாயேன் அப்படிங்கிறார் பூந்தானம்.
தர்மபத்னி அங்கேன்னு சொல்றா, ஏங்க நான் இங்க பால் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன், ரேவலியில தான் குழந்தை இருக்கான், சித்த நீங்க எடுத்துன்னு வந்து ஹோமத்துல உட்காருங்க, பின்னாடியே வந்துடுறேங்கிறா. அப்பனா சரி நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லி போய் குழந்தைய தூக்குறார். குழந்தை ஜில்லுன்னு இருக்கு, அசைவு இல்லை. இது என்ன ஒண்ணு குழந்தை அசைய மாட்டேங்குது. வெளிச்சத்துல பார்த்தா குழந்தையோடைய உடம்பு பூரா ஏதோ நீல கலர்ல ஏறி இருக்கு. என்ன கடிச்சுதா என்னன்னு தெரியல. குழந்தை மூச்சு பேச்சு இல்ல, செத்துடுத்து. குழந்தை செத்துடுத்துன்னு புரிஞ்சுட்ட பூந்தானம் நெஞ்சில் அடிச்சுட்டு ஹோன்னு அழறார். தன் பர்த்தாவுடைய அலறல் சத்தம் கேட்ட உடனே பால் பாயசம் பண்ணிட்டு இருந்த அவாத்து தர்மபத்னி அப்படியே கரண்டியை கீழே போட்டுட்டு என்னாச்சுங்கன்னு ஓடி வரா. ஓடி வந்து குழந்தைய கீழே போட்டு நெஞ்சில் அடிச்சுன்னு அழுந்துட்டு இருக்கிற தன்னுடைய பர்த்தாவை பார்த்து, ஏங்க என்னாச்சுங்க, என்னத்துக்கு அலறையல், குழந்தை போயிட்டாண்டி, குழந்தை போயிட்டான், குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்லை, என்ன கிடைச்சதுன்னு தெரியல, குழந்தை நம்மளை விட்டுட்டு போயிட்டாண்டி அப்படின்னு கதறார். பெத்த வயிறு பத்திண்டு எரியறதுக்கு வயத்துல நெஞ்சில் அடிச்சுன்னு அந்த உத்தமி அழறா. சுத்தி பந்துக்கள் எல்லாம் பாக்குறா, பாகவதாலாம் எட்டி பாக்குறா, சமைக்க வந்தவாலாம் பாக்குறா. யாரு என்ன சமாதானம் பண்ணிட முடியும்? ஏன்னா ஆயுஷ ஹோமம்னு அத்தனை பந்துக்களையும் கூப்பிட்டு எல்லாம் கொண்டாடின்னு இருக்கிற சமயத்துல ஆயுஷ் முடிஞ்சு போச்சு குழந்தைக்கு அப்படிங்கிறது ஒரு பெற்ற அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? மேலும் காத்திருந்து கிடைச்ச குழந்தை இது. ஓன்னு 2 பேரும் நெஞ்சில் அடிச்சுன்னு அழுதுன்னு இருக்கா. யாரும் கிட்ட போய் சமாதானம் பண்ண முடியல. இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். நாமும் தான் நிறைய திவ்யதேச யாத்திரைகள்லாம் பண்றோம். நாம கூட தான் பாகவத கதாசிரவணம் பண்றோம். இந்த சாது அந்த சாதுன்னு நிறைய கிருஷ்ணதாசர்களை போய் சேவிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? நமக்காக பண்றோமா? நமக்கு கிருஷ்ண பக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோமா? இல்ல அடுத்தவா நம்மளை பத்தி நல்ல விதமா நினைக்கணுங்கிறதுக்காக பண்றோமா? யாரு இவ யாரு? இவ தெரியாதா? இவ இந்த வயசுலயே பாகவத பாராயணம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான், தெரியாது, நிறைய கதைக்கெல்லாம் போவான் அப்படின்னு நம்ம எய்தாத்துக்காரா பக்கத்து வீட்டுக்காரா நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நினைக்கிறதுக்காக கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு போறோமா? நம்ம ஹிருதயத்துல கிருஷ்ண பக்தி வரணும்னு ஆசைப்பட்டு போறோமா? அவாவா கேட்டுக்கோங்க. நிறைய திவ்யதேச யாத்திரைகள்லாம் போறோம். ஏன் போறோம்னா நம்மளை கரையேற்றிக்கிறதுக்கு இல்லை. அவ யாரு? இந்த வயசுலயே திவ்யதேசம் போயிட்டு வந்துட்டாண்டி, 2வது முறை கிளம்பியிருக்கான் அப்படின்னு நம்ம சொந்த பந்தங்களும் எய்த்த வீடும் பக்கத்து வீட்டுக்காராலும் நினைச்சுக்கிறதுக்காக பண்றோமா? நமக்காக பண்றோமா? அவாவா கேட்டுக்கணும். யாரு இவ அந்த சுவாமியோடைய டிவோட்டிஸ் இருக்கார் இல்லையா, அந்த குருஜியோடைய டிவோட்டிஸ் இவன் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக கிருஷ்ணதாசர்களை போய் மகான்களை போய் சேவிக்கிறோமா? இல்ல நாம கரையேறணும்னு சேவிக்கிறோமா? அவாதான் தெரிஞ்சுக்கணும். எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணு விசாரம் பண்ணி நாமே தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்ல நம்ம கண்ட்ரோலுக்கு மீறி நம்ம சரி பண்ண முடியாத அளவுக்கு தாங்க முடியாத துக்கம், கஷ்டம், துன்பம் நம்மளை தாக்கும் போது நம்ம திவ்யதேசம் யாத்திரை பண்ணது நமக்காகவான்னு புரிஞ்சிடும், மகான்களை சேவிச்சது நமக்காகவான்னு புரிஞ்சிடும், கிருஷ்ண கதையை கேட்டது நமக்காகவா, ஜபம் பண்ணது நமக்காகவான்னு புரிஞ்சிடும். எப்படி புரியும்னா அந்த துக்க சுச்சுவேஷன்ல ஹிருதயத்துல பரம வைராக்கியம் பூத்து வரட்டு வைராக்கியமா இல்லாம கிருஷ்ண பக்தியில கொண்டு விட்டுடும். இவ்வளவு நாள் கதை கேட்டோமே, அந்த கதையில அந்த மாமா சொல்லுவாளே அனித்தியம் அசுகம் லோகம்னு, அது இதுதானே அப்படின்னு புரிஞ்சிடும். பரம வைராக்கியம் சித்திச்சிடும். நான் அதுக்கு பதிலாக நான் இவ்வளவு ஜபம் பண்ணேன், இவ்வளவு பாராயணம் பண்ணேன், இவ்வளவு திவ்யதேச யாத்திரைகள் பண்ணேன், என் வயசுல யாரு பண்ணியிருப்பா? நான் பண்ணேனே, எனக்கு நடக்கணுமா? எனக்கு அப்ப அடுத்தவனுக்கு நடந்தா பரவாயில்ல இல்லையா? எனக்கு இப்படி நடக்கணுமா அப்படிம்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு வேண்டி திவ்யதேச யாத்திரை போகல, நமக்கு வேண்டி கதை கேட்கல, நமக்கு வேண்டி ஜபம் பண்ணல, ஜஸ்ட் ஷோ. இங்க நெஞ்சில் அடிச்சுண்டு ஹோன்னு அழுதுன்னு இருக்கிற பூந்தானம் ஒரு ஸ்டேஜில் அவர் ஹிருதயத்துல தோன்றது, இது என்னது? இது என்ன இப்படி ஒரு துக்கம்? இந்த குழந்தை தானே என்ன வயசான காலத்துல பார்த்துப்பான்னு நினைச்சேன், போயிட்டான். அப்போ என்னை யாரெல்லாம் பார்த்துப்பான்னு நினைச்சேனோ அவர்கள் எல்லாம் என்னை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விட்டு போயிடுவான். வயசான காலத்துல என்னை எதெல்லாம் பார்த்துக்கும் நினைச்சேனோ அதெல்லாம் சமயத்துல பிரயோஜனம் இல்லாம போயிடும். அனித்தியம் அசுகம் லோகம். என்னை விட்டு நீங்காத யாராவது இருப்பாளா? என்னை விட்டு நீங்காம எப்பவும் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிறதுக்கு யாராவது இருப்பாளா? அப்படின்னு யோசிக்கிறார். ஒருவன் ஹிருதயத்துல தோன்றுகிறான், எனக்குன்னு ஒருத்தன் இருக்கான், என்ன நடந்தாலும் என்னை விட்டு போக மாட்டான். யாருன்னா குருவாயூரப்பன் அப்படின்னு குழந்தையோடைய சவம் முன்னாடி இருக்கு.
அதை பார்த்துன்னு முடிவு பண்றார், இனிமே எனக்கு நாதி கதி குருவாயூரப்பன் தான். அவன் ஒரு நாளும் என்னை விட்டு நீங்க மாட்டான். என்னை விட்டு நீங்காத என்னுடைய ஏக ஆசிரிய நித்திய பந்து கிருஷ்ணன் தான் அப்படின்னு ஹிருதயத்துல வைராக்கியம் வந்து கிருஷ்ண அனுபூதியில கிருஷ்ண பக்தியில கொண்டு விட்டுடுத்து. அப்படியே அழுகையை நிப்பாட்டிட்டு கல்லு மாதிரி இருக்கார். வந்திருக்கிற வைதிகா குழந்தையோடைய ஆயுஷ் விருத்திக்குன்னு தானே வந்திருக்கா. அது சம்பந்தமான ஹோமங்கள் பண்ணதானே வந்திருக்கா. அதே ஹோம குண்டத்துல குழந்தையோடைய அந்திம காரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. கதை சொல்லிடலாம், ஆனால் நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரட்டுமே, நம்மளால தாங்க முடியல, நம்மளுடைய சமநிலை தட்டிடுறது. அவ்வளவுதான் நம்மளுடைய பக்தி, அவ்வளவுதான் நம்மளுடைய பக்குவம் ஆச்சு. அந்திம காரியங்கள் எல்லாம் முடிகிறது, ஒரு விதமா முடிஞ்சுடுத்து. வந்திருக்கிற பந்துக்கள் எல்லாம் ஒன்றும் போய் சொல்லிட்டு போகக்கூடாது, அதனால அவா அப்படியே கிளம்புறா. பாகவதெல்லாம் சில பேர் வந்து பக்கத்துல வந்து சமாதானம் சொல்றார் பூந்தானத்துக்கும் அவ தர்மபத்தினிக்கும். அதுக்கப்புறம் சமாதானம் சொல்றதுக்கே அவளுக்கு தாங்கலை, அதனால அவளும் போயிடுறா, வைதிகா போயிடுறா. கடைசியில என்ன ஆச்சுன்னா, தர்மபத்னி பூஜை ரூம்ல உட்காந்து அழுதுன்னு இருக்கா, தான் வாசல் திண்ணையில உட்காந்துன்னு மலை போல அப்படியே இருக்க. அவர் ஹிருதயத்துல சிந்தனை பூரா சூன்யமா தெரியுது உலகம். யார நம்பினாலும் சமயத்துல கையை விட்டுட்டு போயிடுவாளே, இதுதான உலகத்துல இயல்பு. என்னை விட்டு போகாம ஒருத்தன் இருக்கான். எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல நான் இருக்கும்போது எங்க அம்மா அப்பா சாப்பிட்ட இட்லி தோசை பழையது அல்ல, கை காலாக உருவானது. என் குருவாயூரப்பன் கொடுத்தான். அப்ப என்ன எந்த ஒரு சக்தி பார்த்துன்றதோ அது இப்ப இருக்கேன், என் குருவாயூரப்பன் இருக்கானே அப்படின்னு ஹிருதயத்துல அவருக்கு கிருஷ்ண பக்தி பொங்கமாக கிளம்பின்னு இருக்கு. உடனே கிடுகிடுன்னு உள்ள ஓடுறார், துண்டை எடுத்து தோல்ல போடுறார், வாசலுக்கு வர்றாரு. வாச பக்கமாக ஒரு மாடத்துல தான் நித்தியபடி பாராயணம் பண்ற பாகவத புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகத்துக்கு மேல ஒரு சின்ன சுருக்கு பை இருக்கு. சுருக்கு பை என்னன்னு இவருக்கு தெரியும், வச்சதே இவர் தான். என்னன்னா, குழந்தையோடைய ஆயுஷ ஹோமத்துக்கு கழுத்துல போடுறதுக்கு, கையில போடுறதுக்கு, காது குத்துறதுக்கு, காலில் போடுறதுக்கு, இடுப்புல கட்டுறதுக்கு விதமா ரகமா தானே நேரா போய் ஸ்வர்ணத்துல ஆபரணங்கள்லாம் பண்ணி வச்சிருக்க. அதை பாக்குற என்னவானாலும் பொங்கிண்டு வருது அழுக. ஏன்னா புத்திரன் இல்லையே, அப்ப இந்த நகை யாருக்கு? என் புத்திரன் குருவாயூரப்பனாச்சே, இது அவனுக்கு தான். அந்த முடிச்சை எடுத்துட்டார், சுருக்கு பையை எடுத்துட்டார், குடுன்னு குருவாயூருக்கு ஓடுறார். அன்றைய தினம் ஒரு ஏகாதசியா இருந்தது, சாயங்கால வேலை. ஜன்மால முதல் முறையா குருவாயூருக்கு வரார். ஹிருதயத்துல தெரியும் வந்ததில்லை, இப்பதான் வராரா. சாயங்கால நேரம் தீபாராதன சமயம், சகஸ்ர தீபம், ஆலயம் பூரா ஜொலிச்சுன்னு இருக்கு. அன்னைக்கெல்லாம் இருந்தா ஒரு 5 பேர் இருந்திருப்பா சன்னதியில. இந்த கால குருவாயூரோட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது, ஒரு 5 பேர் இருந்திருப்பா. அப்படி இருக்க அவர் உள்ள போறார். நேரா உள்ள போய் குருவாயூரப்பனை பார்க்கிறார். அன்றைய தினம் நவநீத கிருஷ்ணனாக கலப அலங்காரம் பண்ணியிருந்தா. ஒவ்வொரு நாளும் கலபத்தினால சந்தனத்தினால அலங்காரம் பண்ணுவா மேல்சாந்தி. பூந்தானம் போற அன்னைக்கு கையில வெண்ணெய் வச்சுட்டு தவழ்ந்துட்டு வர லட்டு கிருஷ்ணனாக அலங்காரம் பண்ணியிருந்தா. இவரோ புத்திர பாவத்துல வரார். இந்த சொர்ண பைய கிருஷ்ணன்ட்ட வச்சு சோபான மண்டபத்துல வச்சு, கிருஷ்ணா நீ தாண்டா இனிமே என்னுடைய புத்திரன், உலகத்துல யாரெல்லாம் என்ன காப்பாத்துவா, என் கூட இருப்பான் நம்பினேனோ அவெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டான். இது மாதிரிதான் நாளைக்கு புதிய சம்பந்தங்கள் வந்தாலும் என்னை விட்டுட்டு போயிடும். எதெல்லாம் என்னை காப்பாத்தும் நினைச்சனோ அதுவும் என்னை விட்டு போயிடும். பைசாவை சொல்றார், எல்லாம் என்னை விட்டு போயிடும். என்னை விட்டு போகாத வஸ்து நீதான். இந்த குருவாயூரப்பனே கதி, குருவாயூர் க்ஷேத்திரமே கதின்னு இதோ வந்துட்டேன், என்னை நீ ஏத்துக்கோ அப்படிங்கிறார். பூந்தானா அப்படி பிரார்த்திக்கிறார், சரணாகதி பண்றார். எந்த பாவத்துலன்னா, குருவாயூரப்பனை சர்வேஸ்வரன், சர்வாந்தர்யாமி, சாட்சாத் ஈஸ்வரன், ஆத்மா அப்படிங்கிற ஞானம் இருக்கு, புத்திரன்கிற உறவும் இருக்கு. அந்த ரீதியில சரணாகதி பண்றார். உள்ள இருந்து குருவாயூரப்பன் ஒரு மந்தகாசம் பண்றார். இந்த மந்தகாசத்துக்கு என்ன அர்த்தம்னு பூந்தானத்துக்கு புரிஞ்சிடுத்து. என்ன அர்த்தம்னா, பூந்தானம் இது ஸ்மசான வைராக்கியம். ஸ்மசான வைராக்கியம்னா என்னன்னு தெரியுமோ? நம்ம ஆத்துல பந்துக்கள் யாராவது இறந்து போயிட்டான்னு வச்சுங்கோ. நம்ம ஆத்துல இல்லை, நம்ம பந்துக்கள் யாரோ இறந்து போயிட்டான்னு வைங்கோ. அந்த பிரேதம் படுத்துன்னு இருக்கு. அந்த பிரேதத்துக்கு நெருங்கின சொந்த பந்தங்கள்லாம் இருக்கா. அவெல்லாம் ரொம்ப சோகத்துல இருக்கிறதுனால அந்திம காரியங்களை அவ்வளோ இன்ட்ரெஸ்டா பண்ண மாட்டான். இப்ப நாம போய் அந்த அந்திம காரியங்களை பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். 4 பேர்ல நாமே ஒருத்தராக தூக்கிட்டு போவோம், கொண்டு போய் ஸ்மசானத்துல வச்சு அவரை எரிச்சிடுவோம். எரிச்சிட்டு திரும்பி வருவோம் இல்லையா? வரும்போது நினைப்போமா, பாரு புத்திரன் போறான், எரிச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அவருடைய புத்திரன் தான் இது. இன்னும் ஹாயா போயிட்டு இருக்கான். எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா இவர்? எப்படி வாழ்ந்தவர் தெரியுமா? இதோ எரிஞ்சுட்டு இருக்கார், வஸ்திரம் கூட இல்லாம எரிஞ்சுட்டு இருக்கார்.
இதுதான் வாழ்க்கை. இதுக்காகவா குடும்பமே குட்டியேன்னு இவ்வளவு நாள் உழைக்கணும்? இப்படி ஒரு வாழ்க்கைக்கா? சே, அனித்தியம், அசுகம், லோகம் அப்படின்னு நமக்கு கூட புரியும். எதுவரையான ஆத்துக்கு வந்து அன்னைக்கு நைட்டு சீரியல் எபிசோடு, அன்றைய எபிசோட் பார்க்குற வரைக்கும் தான் நிஷ்கவலையா அன்றைய தினம் எபிசோடை மிஸ் பண்ணாம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அன்னைக்கு நைட்டு சட்னியில உப்பு இல்லைன்னு வைங்கோ, ஆகமே ருத்ரகலமா ஆயிடும். வைராக்கியம் எங்க போச்சு? ஸ்மசானத்துல வந்தது, ஸ்மசானத்தோட போயிடுது. இதுதான் ஸ்மசான வைராக்கியம்னு பேர். மனசோடைய தள்ளாட்டம் தான் இது. அப்போ குருவாயூரப்பன் இவரை பார்த்து, பூந்தானத்தை பார்த்து, பூந்தானம் இது ஸ்மசான வைராக்கியம், அதான் ஒன்றும் கவலைப்படாத, இன்னொரு குழந்தை பிறந்துருத்துனா எல்லாம் சரியாயிடும், சமத்தா ஆத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிறது போல இருந்துதான் பகவானுடைய சிரிப்பு. இதை புரிஞ்சுட்டார் பூந்தானம். உடனே மறுபடியும் இருகரம் கூப்பி சொல்றார், குருவாயூரப்பா, உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போல் உன்னிகள் மட்டும் வேணுமோ அப்படிங்கிறார். என் ஹிருதயத்துல நீதான் என்னுடைய சர்வஸ்வமும், என்னுடைய புத்திரன் நீதான் ஹிருதயத்துல நீ விளையாடுறாய், ஹிருதயத்துல நீ இருக்காய். அப்படி இருக்கும்போது இன்னொரு புத்திரனுக்கு நான் போயிடுவேனா? இன்னொரு புத்திரன் வேணும்னு ஆசைப்பட்டு போயிடுவேனா? நீ தான் எனக்கு எப்பவும் எல்லாமும் என்னை ஏத்துக்கோடாப்பான்னு சரணாகதி பண்றார். எந்த க்ஷணம் குருவாயூரப்பனை புத்திரனா பார்த்து தன்னை ஒப்படைச்சாரோ அந்த க்ஷணம் பூந்தானத்தை குருவாயூரப்பன் அப்பாவா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். எந்த க்ஷணம் சரணாகதி ஆனாரோ குருவாயூர்ல, எந்த க்ஷணம் சரணாகதி ஆனாரோ அந்த க்ஷணம் ஜன்ம ஜன்மாந்தரங்கள்ல ஹிருதயத்துல உறங்கி இருந்த கிருஷ்ண பக்தி ஊற்று குபு 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 குபுன்னு கிளம்ப ஆரம்பிச்சுடுத்து. கிருஷ்ணானுபவத்துல மிதக்க ஆரம்பிச்சுட்டார். அன்றைய தினம் கொண்டு சரணாகதியான அன்றைய தினத்திலிருந்து பூந்தானத்தோடைய அந்திம கால பரியந்தம் ஒவ்வொரு நாளும் குருவாயூரப்பன் கூட இருந்து பார்த்துட்டான். பகுவிதமான சூழ்நிலைகளை, பகுவிதமான கிருஷ்ணானுபவம் பூந்தானத்துக்கு ஏற்பட்டது. எப்பத்துல இருந்துன்னா, இன்னைக்கு சரணாகதி பண்ணார் இல்லையா, இன்றைய தினத்திலிருந்து அவருடைய லைஃப் பூரா கிருஷ்ணானுபவம் தான் கொட்டி இருக்கு. அவ்வளவையும் சொன்னாலும் கேட்டாலும் போரும்னு தோணாது, ஒன்னொன்னும் அமிர்தமயமா இருக்கும். ஆனா அந்த பூந்தானம்ங்கிற மகாத்மாவுடைய லைஃப்ல நடந்த சில கிருஷ்ணானுபவங்களை மாத்திரம் இப்ப நாம ஸ்மரணம் பண்ணுவோம்.